கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ பிரசனம் நம்மை நடத்த போகிறது. அவருடைய வார்த்தை நம்மை நடத்த போகிறது. தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட முகமுகமாய் பேச போகிறார். ஆமென், அல்லேலூயா. சோ வார்த்தைக்கு முன்பதாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க இப்பொழுதும் கர்த்தாவே. அப்பா, இந்த வேத வசனத்து மூலமா எங்களோடு முகமுகமாய் பேசி எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன். ஆமென். நீங்கள் நம்பவே முடியாத காரியங்களை தேவன் இந்த மாதங்களில கர்த்தர் ஒரு கிரியை உருவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எத்தனையோ சூழ்நிலையில் நாம் பலவீனப்பட்டோம். ஆண்டவரே, அப்பா, இன்னும் இது நடக்கவில்லையே ஆண்டவரே, இந்த காரியம் ஏன் நிறைவேறவில்லை, ஏன் இது துவங்கவே இல்லை, ஏன் ஆண்டவரே இப்படின்ட்டு பல கேள்விகளுக்கு மத்தியில் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கிரியை நான் உருவாக்குவேன், என் கிரியை நீ காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நடப்பிப்பேன், உன் கண் காணத்தக்கதாக, புறஜாதிகளுக்கு மத்தியில் சாட்சி அறிவிக்கத்தக்கதாக ஒரு கிரியை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில எவ்வளவு ஆவலோடு தேவன் என்னோடு என்ன பேசுவார் என்று நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லிருக்கிறார். நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் நிறைவேறாத காரியங்கள், செயல்படாததெல்லாம் இன்று இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் செயல்படும்படியாக ஒரு கிரியை உருவாக்குகிறார். ஒரு சிம்டம்ஸ் நீங்க பாப்பீங்க, ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு உருவாக்குதலை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் அவ்விதமான காரியங்களை அவர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாட்கள் கடந்துருச்சு. இந்த வருஷம் நம்ம முடிவுக்கு நேரா போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, அப்ப நாங்க போறோம், இன்னும் ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, ஆண்டவரே சில காரியங்கள் ஆண்டவரே குழப்பத்தோடு இருக்கிறது என்று உங்களுடைய புலம்பல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த வேளையில வருஷத்தினுடைய நடுவிலும் தேவனுடைய கிரியைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1000 வருஷம் ஒரு நாளை போலும், ஒரு நாள் 1000 வருஷம் போலும் தேவனுக்கு இருக்கிறது. இருக்கிற நாட்களில தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அவர் கொடுத்த வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நின்று பாருங்க, தேவன் யார் என்பதை இந்த மாதம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வீடுகளில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியங்களில என் தேவனாகிய கர்த்தர் ஒரு கிரியை உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 66:5 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஆமென். மனுபுத்திரிடத்தில் அவர் செய்யும் கிரியைகள் பயங்கரமானவைகள். புறஜாதிகள் சாட்சி சொல்லும் விதமாக தேவன் ஒரு பெரிய கிரியைகளை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். இவ்வளவு காலம் உருவாகவில்லை, இவ்வளவு காலம் நடக்கவில்லை, இவ்வளவு காலம் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம், ஆண்டவர் காரியம் நடைபெறாதனால சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே என்று புலம்பலுக்கு மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் வந்து பாருங்கள், தேவன் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 34:10 வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், என்னுடைய செய்கைகள் எல்லாம், என்னுடைய கிரியைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார்? 40 லட்சம் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரும்போது அவர்களை கொண்டு வந்த விதம் வாசிக்கலாம். சங்கீதம் 66:6 வாசிச்சோம் என்றால், கடலை உலர்ந்து தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 லட்சம் ஜனங்களை மோசே கொண்டு வரும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை அங்க செய்கிறார். செங்கடலை இரண்டாக பிளக்க செய்கிறார். பாருங்க, இதை குறித்து யாத்திராகமம் 14, 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்பொழுது பார்வன் துரத்திக்கிட்டு வரான். இந்த 40 லட்சம் ஜனங்களோடு கூட அவன் கடந்து போகிறான். பெரிய பிரச்சனைகள், இதை கடந்து போக வேண்டும். ஆனா அங்க கடல் இருக்கிறது. அந்த கடலுக்கு நடுவுல இதுவரைக்கும் யாரும் நடந்ததில்லை. இங்கிருந்து எங்க வழி வரும்? வழி இல்லாத
ஒரு சூழ்நிலையில மோசே கலங்கி நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற அந்த கோலை தூக்கி பிடி என்று சொல்லும் போதே அங்க ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்தார். அதுதான் அந்த வசனத்துல வாசிச்சோமே, கடலை உலர்ந்த தரையாக அவர்கள் நடந்தாங்க. அந்த கடல் இரண்டாய் பிரிந்தது. நாம் மேற்கொண்டு வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென், ஹல்லேலூயா. வெட்டாந்தரையில் நடந்தது மாத்திரமல்ல, எது தடையா இருந்ததோ, எந்த தண்ணி எந்த கடல் தடையா இருந்ததோ அதுவே பாதுகாப்பாய் மதிலாய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு கூட சொல்லுகிறார், நான் ஒரு கிரியை செய்வேன், நான் ஒரு காரியத்தை செய்வேன், அந்த காரியம் பயங்கரமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல செய்யப்பட்டது முன்ன என்ன நடந்ததோ அதுதான் இப்ப நடக்கிறது, இப்ப என்ன நடக்கிறதோ அப்புறமும் அதுதான் நடக்கும். அப்ப முன்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் ஒரு செங்கடலை பிளக்க செய்தார். வெட்டான் தரையில ஜனங்களை நடக்க செய்தார். எந்த இடத்திலும் கேள்விப்படாத ஒரு அற்புதத்தை அந்த நாட்கள்ல தேவ ஜனங்களுக்கு செய்தது உண்மை என்றால், இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்ட எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இரண்டாக பிளக்க செய்வார். யார் தடையோ அவர்களையே பாதுகாப்பாய் மாற்றவும் செய்வார். தேவன் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாறுதலாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசியாத காரியம், அது எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, இது எப்படி முடியும், எங்களுடைய பிரச்சனை இதுவா இருக்கும்போது அது எப்படி மாற முடியும், இவங்களே எப்படி இந்த காரியத்திலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும், ஆண்டவரே எனக்கு குழப்பத்தோட இருக்கிற சில காரியங்கள் என்ன சுத்தி குழப்பமா இருக்கிறது, என் வீட்டார் குழப்பமா இருக்கிறாங்க, என் ஆபீஸ்ல குழப்பமா இருக்கு, என் ஊழியத்துல குழப்பமா இருக்கு, அது எப்படி ரெண்டாய் பிரியும், அது எப்படி ரெண்டாய் மாறும், அது எப்படி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஏராளமான கேள்விகள். கடந்த நாள் பிள்ளைகளை நான் காணும் போது கேள்விகள் ஏராளமாய் கேட்கிறார்கள். சோ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில், ஒரு கிரியை நான் உண்டாக்குகிறேன், அது பயங்கரமா இருக்கும், அந்த கிரியை விசுவாசிக்கத்தக்கதா இருக்கும். ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார், ஆனாலும் அந்த ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். அதுதான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனிடத்துல கிரியை குறைஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை தேடி ஓடி காலையில கர்த்தர் என்ன பேசுவார் வந்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் செம்மையாய் செய்ய மாட்டாரா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிரியை ஆண்டவர் உருவாக்க மாட்டாரா? பாருங்க, ஏன் தேவனுடைய கரம் குறுகி போயிட்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு கிரியைகள் நடப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த தடையோ அந்த தடையை உடைப்பார். ஆமென். அதுலயே மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை உடைத்து உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து செல்வார். நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் செய்கிற காரியங்கள் நின்று நீங்கள் கவனிப்பீர்கள். ஆமென். புறஜாதிகள் சாட்சி சொல்வார்கள். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, நம்ம ஒரு விசேஷமான காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாத்தானே சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் கிட்ட கர்த்தர் கிட்ட சாட்சி கொடுக்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாட்சி யார் கொடுக்கறானா? சாத்தான் சாட்சி கொடுக்கிறது. ஆமென். தேவன் சொன்னார், புறஜாதிகள் காணத்தக்கதாக, புறஜாதிகள் சாட்சி சொல்லத்தக்கதாக நான் காரியத்தை நடத்துவேன் என்று மாத்திரமல்ல, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், சாத்தான் சாட்சி கொடுக்குது. ஐயா, நீர் பண்ணுகிற கிரியைகள் நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க, அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வச்சிருக்கீங்க, அவனுடைய சம்பத்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். அவ்விதமாக அநேகர் ஆச்சரியப்படும் விதமாக எல்லா கிரியைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நின்றார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் புலம்பினார்களோ, எல்லோருக்கும் மத்தியில் அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை வரத்தக்கதாக கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்கிறார். இவர்களை சம்பத்து நாளுக்கு நாள் பெருகிற்று என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய கிரியை கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆரம்பத்தில் வாசிச்சோம். நீங்க விசுவாசியாத கிரியை, நீங்க எதிர்பார்க்காத கிரியை, நீங்கள் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறீங்க, ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிதாய் செய்வேன் என்று வாக்கு
கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அநேக ஜனங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். அவருடைய வாக்கு ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. மனுஷர்கள் 1000 வார்த்தைகள் கொடுப்பார்கள், ஆனா அதெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு கேள்விதான். ஆனா தேவனாகிய கர்த்தரோ நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் வாக்குத்தத்தமே கொடுத்திருந்தாரே, நான் உன்னை மறப்பதில்லை என்று. அப்போ உங்களுடைய காரியங்கள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறாரே. எத்தனையோ பிரச்சனைகளை அழுது கொண்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறாரே. நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகிறதை புறஜாதியும் சாத்தானும் சாட்சி சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். ஆகையால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு காலம் பொறுமையா இருந்தீங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் தாமதிப்பதில்லை. உங்களுக்கு என்று கர்த்தர் என்ன நியமித்தாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்துல உண்டோ அதை ஆண்டவர் செய்வார். நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க. அந்த கிரியை வெளிப்படுகிற வருடம் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டை வைத்திருக்கிறார், இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். தாமதித்தாலும் நீ காத்திரு, அவசரப்படாத. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாள் முதல் நாள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க. மனமகிழ்ச்சியோட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ காரியங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு கிரியை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே, யார் என்னை விடுதலை ஆக்குவா, யார் என்னை இந்த காரியத்திலிருந்து ஆண்டவரை வெளியே கொண்டு போவா, அப்பா எப்பொழுது இந்த கிரியை நடக்கும், புறஜாதிகளுக்கு மத்தியில் எப்பொழுது நான் சாட்சியாய் வாழ முடியும், எப்பொழுது என்று ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கிரியை உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் பயங்கரமானவைகளாய் இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்து அருள போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த இடங்கள் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் அபிஷேகம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா காத்திருந்து தேவ கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்து வழி நடத்துவீராக. எல்லா பயத்துக்கும் எல்லா விதமான அவிசுவாசமான எண்ணங்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டாக்கும் ஆண்டவரே. விசேஷமா வியாதியோடு பலவீனத்தோடு பயத்தோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தாமே உண்டு பண்ணி ஒரு கிரியை உருவாக்கி அதிசயத்தை செய்து அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த மாதம் துவக்கத்த நாளில் வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.